வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழா. வங்கி வேலை எல்லாருக்குமே பிடிச்சது தான். அதே மாதிரி ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு முதல் மாதம் சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 50,000க்கும் மேலே. சவுத் இந்தியன் வங்கியிலேருந்து இப்போது நாடு முழுவதும் வேக்கன்சிஸ் ஃபில் பண்ணுறதுக்கான அறிவிப்பு வந்திருக்கு. அதுவும் ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங் தான். முழு தகவலை நிச்சயமாக சொல்கிறேன். என்ன கல்வி தகுதி, என்ன வயது வரம்பு, என்ன மாதிரி பதவி, எங்கே அப்ளை பண்ணுறது, எல்லாமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி எஜுகேஷனல் கண்டென்ட் போஸ்ட் பண்ணுற நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சவுத் இந்தியன் பேங்க். ஸோ இதை பொறுத்தவரையும் ஒரு தனியார் துறை வங்கி தான். ஓகே, இதோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா கேரளா. ஸோ கேரளா பேஸ்டு வங்கி தான். நம்ம தமிழகத்துலேயும் பல இடங்களில் இருக்குது. இப்போது ஆல்மோஸ்ட் எல்லா லொக்கேஷனுக்குமான வேக்கன்சிஸ் தான் ஃபில் பண்ணுறாங்க. ஜூனியர் ஆஃபீஸர் அப்படிங்கிற கேடர் அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆஃபீஸர் லெவல் வேக்கன்சி தான். இதற்கு நீங்கள் ஒன்லி பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட்டான southindianbank.comல கெரியர் பேஜ் செக்ஷன் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நான் பிடிஎஃப் லிங்க்கும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்குமே கொடுக்குறேன். அப்ளை பண்ணுறதுக்கான டைம் பாருங்கள், சரியாக 7 நாள் தாங்க கொடுத்துருக்காங்க. வர 19லேருந்து 26 வரையும் தான் டைம். அதற்குள்ளேயும் இதற்கு நீங்கள் ஆன்லைன் மோடில் மட்டுமே அப்ளை பண்ண முடியும். வயது வரம்பு என்ன ப்ரோ அப்படின்னா 28 வயசு வரை உள்ள ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி வகுப்பினருக்கு மட்டும் வயது வரம்பில் தளர்வு கொடுத்துருக்காங்க. 33 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். வயதிற்கான குரூஷியல் டேட் என்ன அப்படின்னா 30/4/2025. இந்த 30/4/2025 இந்த தேதியின் படி இவங்க கேட்டிருக்கக்கூடிய வயது வரம்பு உங்களுக்கு பொருந்தரும். மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன ப்ரோ அப்படின்னா கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின். ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ இன்ஜினியரிங்கோ எந்த டிகிரியாக இருந்தாலும் ஓகே. டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் பாருங்கள், உங்களை வந்து ஜூனியர் ஆஃபீஸர் அப்படிங்கிற இதில் தான் வந்து எடுக்கிறாங்க. இனிஷியலி பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு கான்ட்ராக்டில் எடுக்கிறாங்க. ஆனால் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னா உங்களை வந்து டேரெக்டாக ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட்க்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகரியில் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சேலரி பாருங்கள். ஸோ உங்களுக்கு அட் த டைம் ஆஃப் ஜாயினிங்கே கிட்டத்தட்ட 7.44 lakhs per annum உங்களுக்கான சேலரி, அதாவது வருட வருமானம் அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45,000க்கு மேலே உங்களுக்கான சேலரி இருக்கும். அது இல்லாமல் அஃபிஷியல் டியூட்டி அலவன்ஸ், இன்சூரன்ஸ் கவரேஜ் அப்படின்னு சொல்லி அதர் அடிஷனல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது. இன்க்ரிமெண்ட் போன்ற விஷயங்களும் இருக்குது. மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆன்லைன் டெஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு பர்சனல் இன்டர்வியூவுமே வைக்கிறாங்க. ஆன்லைன் டெஸ்ட்டை பொறுத்தவரையும் வழக்கமாக ஒரு வங்கி வேலைக்கு என்ன சிலபஸோ அதே தான். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு 500 ரூபாயா, எஸ்சி எஸ்டி அந்த கேட்டகரிக்கு 200 rupees வந்து ஃபீ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். www.southindianbank.comல வர 19லேருந்து 26 வரையும் டைம் அப்ளை பண்ணுறப்போ ஸோ அதே டைமில் நீங்கள் ஆன்லைன்லேயுமே நீங்கள் ஃபீயை வந்து பே பண்ணிக்கலாம். மித்தபடி நீங்கள் வந்து சாஃப்ட் காப்பியாக அனுப்பணும், சலான் எடுக்கணும், அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. எல்லாமே ஆன்லைன் தான். கைட்லைன்ஸ் ஃபார் அப்லோடிங் ஃபோட்டோகிராஃப். இதற்கு நீங்கள் உங்களோட ஃபோட்டோகிராஃப் இந்த பிக்சல்ஸில் நீங்கள் வந்து 50 kbக்குள்ளே இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சிக்னேச்சரும் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சல்ஸில் 50 kbக்குள்ளே இருக்கிற மாதிரி. அப்புறம் உங்களோட ரெஸ்யூமே அப்லோட் பண்ணணும். பிடிஎஃப் ஃபார்மெட்டில் 1 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து எஜுகேஷ்னல் டாக்குமெண்ட்ஸும் கேட்பாங்க, அதையுமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ செக் பண்ணாதீங்க, இப்போ போர்ட்டல் ஓப்பன் ஆகியிருக்காது. வர 19 முதல் தான் உங்களுக்கு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ணவே தொடங்க முடியும். உங்களுக்கு எது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கொரீஸ்க்காக கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் அலுவலக நாட்களில், அலுவலக நேரங்களில் நீங்கள் கால் பண்ணி இங்கிலீஷில் கேட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன், எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே. அதே மாதிரி பாருங்கள், டிசிக்னேஷனில் ஜூனியர் ஆஃபீஸர் அதே கொடுத்துட்டாங்க. டார்கெட் பேஸ்டு சேல்ஸ் ரோல், அதாவது டார்கெட்டுமே இருக்கும், சேல்ஸுமே பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன ப்ரோ பேங்க்கில் என்ன சேல்ஸு அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். பேங்க்கில் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் நிறையா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு எஃப்டி பிளான் நியூவாக வரலாம், இல்லை ஆர்டி பிளானாக இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் வந்து அந்தந்த பேங்க்கில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் கஸ்டமர்ஸ்கிட்ட பேசி அதை வந்து அவங்க வந்து பண்ண வைக்கணும். இது மாதிரி தான். இதுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த இப்போ வந்து உதாரணத்துக்கு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கும். இதுதான் பேங்க்கை பொறுத்த வரையும் சேல்ஸ். மற்றபடி நீங்கள் எதுவும் ப்ராடக்டை சேல்ஸ் பண்ண போகிறது இல்லை, அது மாதிரிலாம் இல்லை. ப்ராடக்ட் இந்த சென்ஸ் பேங்க்கில் வந்து இதுதான், இந்த மாதிரி இந்த ஸ்கீமு பேக் இந்த மாதிரி இருக்குல்ல, அதுதான். ஓகே, பட் வந்து இது வந்து ஒரு தனியார் துறை வங்கி தான். ஒர்க் வந்து டார்கெட் பேஸ்டாக இருக்கிறதுனால கஷ்டமாக தான் இருக்கும். சேல்ஸு, ப்ரெஷரு, டார்கெட்டு எல்லாமே இருக்கும்.
அதாவது வங்கி வேலை அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும். இது வந்து ஒரு சொல்லப்படாத உண்மை மாரி. ரொம்ப தகுதியா உள்ளவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நான் சொல்றேன்னு இல்ல. நீங்களும் இன்னும் நெறைய செல்ஃப் ரிசர்ச் பண்ணுங்க. நெறைய பேர்ட்ட விசாரிங்க. எப்படி என்ன அப்படிங்கிறது எல்லாமே. விருப்பம் இருக்கு அப்படின்னா அப்ளை பண்ணுங்க. நெறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாடா.